ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். First Chronicles 4th chapter verse 10. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. Jabez called on the Lord of Israel, saying, Oh, that you would bless me indeed, and enlarge my territory, that your hand would be with me, and you would keep me from evil, that I might not cause pain. So God granted him what he requested. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே நாம் பார்க்கிறோம். Hallelujah, glory to Jesus. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 9வது வசனம். யாவேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேரிட்டாள்? யாவேஸ். அவங்க அம்மா ஒரு பேர் கொடுத்தாங்க, துக்கத்தோட இவனை பெற்றேன். யாராவது எந்த அம்மாவது அப்படி பேர் கொடுப்பாங்க? Almost placing a curse on the son, on her own son. Hallelujah. தன்னுடைய சொந்த பிள்ளையின் மீது சாபத்தை வைக்கிறதை போல அவள் என்ன செய்து விட்டாள்? நான் துக்கத்தோட, அவளுடைய துக்கம் பிள்ளை, அந்த ஆண் பிள்ளை பிறந்ததை குறித்து கூட ஒரு சந்தோஷமே. Hallelujah. ஆகையினால அவள் என்ன சொல்றாளாம்? நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவேஸ் என்று பெயரிட்டான். இந்த யாவேஸ் அப்படியே அம்மா கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கல. ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவன் பாருங்க, his dependency was completely on the Lord his God. ஹல்லேலூயா. யாவேஸ் சார்ந்து கொண்டது தன் தாயினுடைய தாயை அல்ல, தாயினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவன் நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்ளாமலையோ, நான் துக்கத்தினால் பிறக்கப்பட்டவன், நான் துக்கத்துக்குரியவன், நான் சாபத்துக்குரியவன், நான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தோன்னா, ஆமாம் நான் செய்யறதெல்லாம் வாய்க்காது, நான் செய்யறதெல்லாம் ஒன்றும் உருப்படாது, நான் செய்யறதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, இப்படி பிசாசும் இருதயத்தை நிரப்புகிறானா. சாத்தா சொல்லுவான், நீ யூஸ்லெஸ், நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட, நீ தேர மாட்ட. அப்படியே நீ அந்த வார்த்தைகளையே தியானம் பண்ணி அவைகளையே அறிக்கை செய்து, அல்லது அறிக்கை செய்யாவிட்டாலும் அந்த வார்த்தைகள், அந்த பிசாசு கொடுக்கிற எண்ணங்களின்படியாகவே உன் வாழ்க்கையை அமைத்து அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாயா? அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஜெயஜீவியம் எனக்கு இருக்காது, நான் வெற்றியாய் வாழ முடியாது, என்னால் இதுக்கு மேல முன்னேறி போக முடியாது. அநேகருக்கு அதுல ஒரு பயம். அநேகர் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே அலட்சியம், சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேகர் சொல்லுவாங்க, பொய் பேசாம எப்படி வாழ்றது, பாவம் செய்யாம எப்படி வாழ்றது. அதுக்குதான் சபைக்கு வருகிறோம், சொல்றதை கேட்டு அதன்படி நடந்தா வாழலாம். ஹல்லேலூயா. ஊழியக்காரோட பேச்சை மதிக்காம இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். நாளை பரிசுத்தமாய் உத்தமமாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆகினால கவனியுங்கள் தேவ ஜனமே, கர்த்தருக்கு இங்கு நாம் பார்க்கிறோம், யாவேஸ்
துக்கத்தோடு என் தாய் அவனை பெற்றாள் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன் வாழ்க்கையிலே பிசாசோ வேறு எந்த மனுஷரோ எந்த சாபம் வைத்தாலும், எந்த சாபமான காரியங்கள் உன் வாழ்க்கையில இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய இடம்தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா. யாபேசின் காலத்திலாவது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல பாக்கியம் இருக்கு. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நமக்காக எல்லாமானார். ஹல்லேலூயா. நமக்காக வேதத்துல சொல்லுது, அவர் சிலுவையிலே பாவமானார். He became sin, ultimate sin. அவரே பாவமாக, பாவத்தின் சின்னமாக சிலுவையில் இருக்கிறார். அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அவர் சிலுவையிலே சாபமானார். என்னதான் ஆகல, சிலுவையிலே வியாதிகளை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சாத்தானின் தலையை நசுக்கினார். சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகினால் இந்த பூமியிலே நீ வாழுகிற வாழ்க்கையிலே சத்துரு உன்னை எந்த விதத்திலும் உரிமை பாராட்டி உன்னை கர்த்தருக்குள் பலன் கொடுக்க கூடாதபடிக்கு, பிரயோஜனம் இல்லாதபடிக்கு நெகட்டிவிசம் எதிர்மறையான காரியங்களை சொல்லி உன்னை மட்டங்கடிக்கிற வஞ்சிக்கிற சாத்தானை மேற்கொள்ள ஒரே வழி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்திலே உன்னுடைய ஜெபத்தை, உன் இருதயத்தை ஏறெடுத்து ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு நீ உன்னை சம்பந்தப்படுத்த வேண்டும். தேவனோடு உன்னை நீ இணைக்க வேண்டும். தேவனோடு கூட நீ இசைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியிலே இணைக்கப்படாவிட்டால் அது தனித்து இருக்கும். ஹல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியோடு இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிராவிட்டால் அது தனித்திருந்தால் என்ன செய்யும்? காய்ந்து போகும். அதை சுட்டெரிக்கப்படுறதுதான் அதோட முடிவு. ஹல்லேலூயா. ஆனால் கொடியானது திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆமென். தேவனோடு கூட நீ இணைந்து இருந்தால்தான் இந்த செடியில் இருக்கிற அந்த எசன்ஸ், செடியில் இருக்கிற சாதம் கொடியில ஏறி இந்த கொடி கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால நீ இணைக்கப்படுகிறது தேவனோடு கூட இணைந்து. அதனால்தான் ஜெபம், வேத வாசிப்பெல்லாம் கட்டாயத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. Not out of compulsion you should do it. இது தேவனோடு உன்னை இணைத்துக் கொள்ளுகிற, தேவனோடு உன்னை கனெக்ட் பண்ணுகிற ஒரு கனெக்ஷன் தான் ஜெபமும் வேத வாசிப்பின் தியானமும் சபை கூடுதலும். ஹல்லேலூயா. தேவனோடு அதிகமா இசைந்து போகிறோம், இணைத்துக் கொள்கிறோம், நம்மை ஒன்றாக்கிக் கொள்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல உனக்குள் இருக்கிற சாபமோ, உனக்குள் இருக்கிற எந்த சபிக்கப்பட்ட நிலைமைகளோ அது மாறித்தானே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாரம் உனக்குள் இறங்க இறங்க இறங்க. ஓ கல்வாரி சிலுவையில உனக்குள் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களை சிலுவையின் மேல் நீ ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டா நீ என்ன செய், உனக்குள் அதை வைத்திராதபடிக்கு. எந்த காரியத்தில் நீ இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இல்லை, எந்த காரியத்தில் நீ முன்னேறல, எந்த காரியத்தில் இன்னும் நீ தோல்வி சின்னமாக இருக்கிறார், எந்த காரியத்திலே நீ ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள. Don't accept the situation. ஹல்லேலூயா. யாபேஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் துக்கத்தோடு பெற்றேன், துக்கத்தின் மகன் யாபேஸ் என்று பெயர் வச்சாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. சாத்தான் உங்களுக்கு என்னென்ன கொண்டு கொடுக்கறாங்க ஏற்றுக்கொள்ளாத. வியாதியா இருந்தா ஏற்றுக்கொள்ளாத. ஹல்லேலூயா. சாபமா இருந்தா ஏற்றுக்கொள்ளாத. Don't accept it. அப்படியே வந்தாலும் அதை அப்படியே வாங்கி சிலுவையின் மேலே ஏற்றிவிடு. ஆமென். வேதம் சொல்வது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இப்பொழுது நம்முடைய பாரத்தை வைக்கக்கூடிய ஒரு இடம் சுமைதாங்கிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கினது. நீ தோல்வியின் சின்னமாக இருக்க கூடாது. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லை. தேவச்சனத்துக்கு ஒரு நாளும் தோல்வி கிடையவே கிடையாது. நீ இயேசுவின் பிள்ளையானா, நீ இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவோடு உன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். சாபத்தின் மக்கள், ஓ ஹல்லேலூயா, glory to God, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, பிள்ளைகள்
கூலி பொறுத்து கொண்டான் பாலாக்கு. எப்படியாயிலும் அவங்கள சபிச்சிரு, எப்படியாயிலும் அவங்கள சபிச்சிரு. அவனும் எத்தனையோ முறை பிரயாசப்படுகிறான். ஆனா அவன் வாயிலிருந்து வந்ததெல்லாம் ஆசீர்வாதம் தான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, ஐயோ அவங்க எல்லாம் ஊழியக்காரெல்லாம் மதிக்க மாட்டாங்க, ஊழியக்காரன் மதிக்க மாட்டாங்கன்னு சாபமாவத போவாங்க. அப்படிப்பட்ட மக்களும் குடும்பமும் சபிக்கப்பட்டவர்கள். அவங்க சாபமா போவாங்க, நான் சபிக்கல, அவங்க ஏற்கனவே சபிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. They are already accursed people. சபிக்கப்பட்ட சாத்தானுடைய வித்து அவர்களுக்கு ஊழியக்காரருடைய அருமை தெரியாது. 2 பேரின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் இல்லவா, 2ஆம் அதிகாரத்துல, துணிகரக்காரர்கள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். ஹல்லேலூயா. துணிகரக்காரர்கள். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட மக்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்துல உன் வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய என்னென்ன வாழ்க்கையில இல்லையோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள நீதான் கவனமாய் இருக்க வேண்டும். யாபேஸ் அதை செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. சாபத்தை நீ ஆசீர்வாதமா மாற்றணும். உன் வியாதியை நீ ஆரோக்கியமா மாற்றணும். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை நீ பரிசுத்தவனாக நீதான் இயேசுவின் மூலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலை. ஆமென். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொன்னார், போய் கானான் தேசத்தை சுதந்திரி. எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கல. இவங்க போய் யுத்தம் செய்து சத்துருக்களை மடங்கடிச்சு மேற்கொண்டு போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. ஆமென். அதே போல இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்து விட்டார். நீ அதை உரிமை பாராட்டி சுதந்திரிக்க வேண்டியது உன்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்பொழுதுதான் தேவனை உன் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் நீ உண்மையான கிறிஸ்தவளாய் உலகத்துக்கு வெளிப்பட முடியும். கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த முடியும். ஆமென். பாசிவ் கிறிஸ்டியன், சும்மா வந்து போகிற கிறிஸ்தவர்களாக இருக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை செயல்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொருவரும் செயல் வீரர்களாக இருக்க வேண்டும். ஆமென். வருகிற சூழ்நிலைக்கு அப்படியே ஆமாஞ்சாமி போட்டு அதுக்கு அடிமைப்படாதே, ஏற்றுக்கொள்ளாதே. ஹல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்தி, ரெசிஸ்டன்ஸ் பவர், இம்யூனிட்டி, எதிர்த்து பழக வேண்டும். யாரை? பிசாசையும் பிசாசின் காரியங்களையும். தேவனுக்கு அதுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பழக வேண்டும். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பிசாசை எதிர்க்கிறதுக்குரிய ரகசியமே அதிகமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார். உன்னை அறியாமலே அந்த ரெசிஸ்டன்ஸ், இம்யூனிட்டி உனக்குள்ளே வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா பிசாசின் காரியங்களை எதிர்த்து நிற்பார், இணங்க மாட்டார். ஆமென். பிசாசுக்கு இணங்கி போகிறவர்கள் பிசாசுக்கு எதிர்க்கவும் முடியாது, தேவனுக்கு அவர்களால் கீழ்ப்படியவும் முடியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஆகையினால எல்லைகளை அவன் ரொம்ப கருத்தா ஜெபிக்கிறான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவங்க அம்மா துக்கம்ங்கிறாங்க, துக்கத்தோட பெற்ற துக்கத்தின் மகன், அப்ப வாழ்நாளெல்லாம் துக்கமாயிடா அப்படின்னு ஒரு சாபத்தை போட்டார். ஆனா இவன் என்ன சொல்றான்? தேவனே, எங்க அம்மா அப்படி சொன்னாங்க, எனக்கு கவலை இல்லை, அந்த துக்கத்தை மாற்றக்கூடியவன் நீரு, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலும் கர்த்தரை கேட்கிறான், நீங்க என்ன ஆசீர்வதிச்சா எங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யார் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஒண்ணு இந்த காலத்துல, அந்த காலத்திலேயே அந்த அம்மா அப்படி இருந்திருக்கு துக்கத்தினால. ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற சில தாய்மார்கள் சுயநலமே உருவாக்கு, அவங்களுடைய காரியம் தான்.
அதாவது தீக்குருவியை குறித்து சொல்லும்போது யோகத்தில் சொல்கிறா, தீக்குருவி என்ன செய்யுமா, முட்டையை போயிட்டு அதுவே உடச்சி போட்டுருக்குது. இன்றைக்கு பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணி வாழக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறது ரொம்ப 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 அதிசயமா இருக்கு. அதிகாரத்துல 28வது வசனம், அவள் பிள்ளைகள், அவள் 27, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி பாருங்க, she is so very attentive. கவனம், தான் வீட்டு காரியம் எப்படி இருக்கு, பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்க, பிள்ளைகளோட நடத்தைகள் எப்படி இருக்கு, பிள்ளைகளோட பிஹேவியர் எப்படி இருக்கு, பிள்ளைகளோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு. நாம தான் கூப்பிட்டு சொன்னோம், உன் பிள்ளை முகம் இப்படி இருக்கு, உன் பிள்ளை முகம் அப்படி இருக்குது, உன் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை இருக்கு. ஊழியக்காரங்க தான் பார்த்து கண்முகமா இருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பிள்ளைய படுத்து போட்டு ஏதோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ சாப்பாடு கொடுத்து துணிமணியை கொடுத்து அவள்தான் முடிஞ்சு போச்சுக்காரு. இதுவா குடும்பம், இதுவா பிள்ளைய வளர்க்குற லட்சணம்? பிள்ளைகளுடைய கேரக்டர் ஃபார்ம் ஆக வேண்டாமா? பிள்ளைகளுக்குள்ளே பொதுவாக உலகத்தாரே கேரக்டர் ஃபார்ம் ஆகும். ஆவிக்குரியவங்க கிறிஸ்து உருவாகும்படிக்கு நீங்கள் எவ்வளவாக திறப்பில நின்று கண்ணீர் உடைத்து பிள்ளைகளுக்குள்ளாக கிறிஸ்துவை உருவாக்குவதிலே கவனம் இருக்க வேண்டும். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை வாக்குவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்தது உண்டு, நீயோ அவள் எல்லாவற்றிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஹல்லேலூயா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் பின் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் புருஷனும் மாத்திரமல்ல, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழும். ஆமென். சுற்று வட்டாரத்தில் இருக்க ஜனங்கள்லாம் புகழ்வாங்க. இப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேணும். குரூரமான ஸ்திரீகளாக கடைசி காலங்கள் எத்தனை ஸ்திரீகளை பார்க்கலாம், தங்களுடைய சுயநலமான காரியங்களுக்கு பிள்ளைங்க அடங்கல, நான் கீழ்படியில, நான் உடனே சாபம் போடும், பயமுறுத்து. இதயத்தை எல்லாம் பெரிய கதைகளை சின்ன குழந்தைங்கள்கிட்ட பேசி, கதைகள் தாங்கிறதுக்கு மிஞ்சின வார்த்தைகளை பேசி, அக்கௌண்டபிள். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆத்துமம், அதை உருவாக்கி கர்த்தருக்கு உகந்ததாக உருவாக்கி வளர்த்தி எடுக்க வேண்டிய பொறுப்பு தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பிள்ளைகளாய் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மற்றவர்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிக் கொள்ளுகிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், பூமியில் உள்ள எந்த வல்லமை யார் உன்னை சபித்தாலும் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும்போது, ஹல்லேலூயா, சிலுவையிலே அவர் நமக்காக சாபமானார் என்பதை உணர்ந்து அந்த சாபங்களை நீ நிராகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆமென். அவைகளை நீ ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவைகளை நிராகரித்து உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ல, என் எல்லையை பெரிதாக்கி, எல்லை இதை குறிச்சுதான் நான் பேசணும் யோசனை. என் எல்லையை, what is that? Extend, enlarge my territory. ஹல்லேலூயா. எல்லைகளை குறித்து அவன் சொல்லுகிறான். அவனை ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, என் எல்லை குறித்து, எல்லையை பெரிதாக்கும். உன்னுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. அவன் கேட்கிற காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், தன்னுடைய எல்லைகளை கொடுக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகள் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உன் வாழ்க்கையின் எல்லைகள் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எல்லைகள், எல்லையில தான் காவல் வேணும். சமீபத்தில் நம்ம இந்தியாவில் பார்க்கிறோம், பத்தான்கோட் எல்லை காவல் இல்லாம போச்சு. உன் வாழ்க்கையில எல்லையை கர்த்தரிடத்துல கொடுக்கணும். ஆமென். ஒவ்வொரு கிராமங்கள்ல பாருங்க, எல்லா பிசாசுன்னு ஒண்ணு. எல்லா பிசாசுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெய்வம், நமக்கு பிசாசு. எல்லையை காவல் காக்கிறது வச்சு
வேதத்திலும் பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகத்துல காபியல் சொல்றான், நான் உனக்கு செய்தியை கொண்டு வந்தப்பா, பெர்சியா தேசத்து அதிபதி என்னை தடை செய்தான், போராடினான். வான மண்டலத்தில் உள்ள ஆவி, பெர்சியா தேசத்துக்கு ஆவி அந்த காபிரியில தானியேலுக்கு வரக்கூடாதபடிக்கு தடை செய்தான். எல்லா விசுவாஸ் ஹல்லேலூயா. தேசத்துக்கு தேசம், கிராமத்துக்கு கிராமம், பட்டணத்துக்கு பட்டணம், ஒவ்வொரு பிசாசு ஒவ்வொரு போதும். ஆனால் அவைகள் எல்லாம் ஜெயித்து நாம் போய் சுதந்தரிப்போம் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை நிர்மூலமாக்கி அந்த தேசங்களை சுதந்திரித்தார்களோ, அதே போல நாம சுதந்திரிக்க வேண்டிய உன் வாழ்க்கையின் எல்லையில, உன் குடும்பத்தின் எல்லை இயேசுவினிடத்துல கொடு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் எல்லையை இயேசுவினிடத்துல கொடு. நீ இருக்கிற வசிக்கிற இடத்தினுடைய எல்லையை ஆண்டவரிடத்துல கொடு. ஹல்லேலூயா. அப்படி கொடுத்த ஒவ்வொரு எல்லையும் இயேசுக்கு சொந்தமான எவ்வளவு மகிமையா இருக்கும். ஆமென். நீ போய் ஒவ்வொருத்தரா இயேசுகிட்ட கொண்டு வரதுக்கு பதிலாக அந்த எல்லா பிசாசை டேக்கிள் பண்ணி முழங்கால முடக்கி ஜெபித்து அதை மடங்கடித்தா அந்த எல்லையில இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் இயேசுக்குள்ளாக விடுதலையாகும் அல்லவா? ஹல்லேலூயா. 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 எல்லைகளை நீ பெரிதாக்கி, இந்த எல்லைகளை குறித்து நாம் வாசிக்கும் போது சில காரியங்களை நாம் வேகமாக வாசிக்கலாம். 147 சங்கீதத்துல, சங்கீதம் 147 வாசிங்க. Hallelujah, glory to God. 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆங்கிலத்தில் வாசிங்க. He makes peace in your borders. Hallelujah. தேவனிடத்தில் உன் எல்லையை கொடுத்தால், ஆமென், தேவனிடத்தில் உன் எல்லையை கொடுத்தால் உன் எல்லையை அவர் சமாதானம் உள்ளதாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. உன் எல்லையிலே, குடும்பத்தின் எல்லையிலே சமாதானம், உன் வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லையிலே சமாதானம். ஹல்லேலூயா. நீ வசிக்கிற இடத்தில் உள்ள எல்லையிலே சமாதானம். ஆமென். You have to bring, you have to commit your territory to God for Him to bless it and bring peace into it. Hallelujah. உன் எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளதாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன் எல்லைகளில் சமாதானம் மாத்திரமல்ல, உன்னை உசிதமான, ஆங்கிலத்தில் வாசிக்கமா, and fills you with the finest wheat. Hallelujah. எல்லாம் முதல் தரமான, பெஸ்ட், ஃபர்ஸ்ட் சார்ட். ஹல்லேலூயா. உச்சிதமான ஃபைனஸ்ட் வீட் கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய கரத்துல உனக்கு எல்லைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த எல்லையிலே சமாதானமும் திருப்தியும் நிச்சயமாக உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு அர்ப்பணி. ஆண்டவரே, எனக்கு என் எல்லையில காவல் வைங்கப்பா, என் எல்லையிலே உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும், என் குடும்பத்தின் எல்லையிலே உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும், நான் வசிக்கிற எல்லையில உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும். நாம் எந்த தேசத்தில் இருக்கிறோமோ அந்த தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:24 வாசி. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். போதும். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். அதான் அந்த எல்லைகளை குறித்து அவன் அவ்வளவு முக்கியமாக அவன் செபிக்கிறான். உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆங்கிலத்தில் வாசிக்கமா? I will cast out the nations before you and enlarge your borders. பாருங்க, அவன் ஜெபிக்கிறான் இல்லையா? யாபேஸ் எல்லைகளை பெரிதாக்கி. எல்லைகளை எப்படி பெரிதாகும்? முதலாவது உனக்கு முன் இருக்கிற சத்துருக்களை துரத்தும். ஆமென். புறச்சாதிகளை உன் முன்னின்று துரத்தி விட்டு, அது யாரால் ஆகும்? தேவனால் தான். தேவன் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை துரத்தி போட்டு அவர் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற
விரிவாக்குகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லைகளுக்குள்ள நம்மளை நெருக்க சத்துரு ஒரு பக்கம் போராடுவோம், நெருக்கிக்கிட்டே இருப்போம். விஸ்தாரம் அடைய கூடாதபடிக்கு, விரிவடைய கூடாதபடிக்கு, தேவ ஜனங்கள் விரிவடைய கூடாதபடிக்கு ஒடுக்குகிறவன் தான், ஆதியிலிருந்து ஒடுக்குகிறவன் தான். ஹல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்களோ, அதிகமாய் பலுகி பெருகிறத பார்த்த உடனே எல்லாரும் எகிப்தியருக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. இந்த இஸ்ரவேலர்கள் பயங்கர பராக்கிரமசாலியா நமக்கு விரோதமா எழும்பி விடுவார்கள் என்று சொல்லி எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடும்படிக்கு பார்வோன் கட்டளை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுகிறது மாத்திரமல்ல, அந்த ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும், பிரசவிக்கும் போதே கொண்டு போடணும். அடுத்தது அவர்களை கொடூரமாக ஒடுக்கி வேலையை வாங்குகிறான். அவர்கள் விருத்தி அடைய கூடாதபடிக்கு, அவர்கள் விஸ்தாரமாக கூடாதபடிக்கு அவர்களை ஒடுக்குகிறவன் தான். ஹல்லேலூயா. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பிசாசுக்கு அடையாளம். இன்றைக்கு தேவ ஜனங்கள் விரிவடைய கூடாதபடிக்கு, விஸ்தாரமடைய கூடாதபடிக்கு ஓயாமல் அவர்களை ஒடுக்கிக் கொண்டே, நெருக்கிக் கொண்டே, போராடி கொண்டே இருந்தா அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கே சரியா இருக்கும், விரிவடைறதுக்கே சான்ஸே இல்லாம போகும். ஹல்லேலூயா. ஒடுக்குகிறவன் ஓயாமல் இஸ்ரேல் ஜனங்களை வேலைகளை கொடுத்து ஒடுக்கினான். They were so preoccupied. இன்னைக்கு பல காரியங்களை குறித்து உன்னை ஒடுக்குவான். ஏன்? That you don't, hallelujah, that your borders are not enlarged. நீ கர்த்தருக்குள்ளே விரிவடைய கூடாதபடிக்கு, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி அடைய கூடாதபடிக்கு, விரிவடைய கூடாதபடிக்கு, உன் குடும்பத்தின் எல்லைகள் விரிவடைய கூடாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஒடுக்கும் நெருக்கம் இப்படி போராடி கொண்டே இருப்பான். ஆனால் யாவே சொல்றான், என் எல்லைகளை பெரிதாக்கு ஆண்டவரே. ஆமென். முன்னின்று புறச்சாந்திகளை துரத்திவிட்டு தாவீதை குறித்து சொல்லும் போது, தாவீது சென்ற இடமெல்லாம் வெற்றி சிறந்தான், அவன் தேவனாகி கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது புத்திமானாய் நடந்தான். வேதம் சொல்றது, தாவீது வர விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. David increased day by day. கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரை கதின்னு வாழ்கிறவர்களுக்கு நாளுக்கு நாள் விருத்தி உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், விரிவடைவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, தாவீதின் குடும்பம் வர விருத்தி அடைந்தான். தாவீது வர விருத்தி அடைந்தான். சவுலும் அவன் குடும்பமும் நாளுக்கு நாள் குறுகி போனார்கள். ஹல்லேலூயா. தீய நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு தீமை செய்யும் எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு தீமை செய்யும் விருப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் குறுகி போக செய்வார். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கிற மக்களை கர்த்தர் விரிவடைய செய்வார், விருத்தி அடைய செய்வார், எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சபைகளுக்கு விரோதமா இன்றைக்கு வருகிற அசுத்த ஆவிகள் எத்தனை! ஒவ்வொரு சபைகளுக்கும் ஹல்லேலூயா, glory to God. எல்லா சபைகளிலும் ஏதாவது ஒரு விசுவாசி உருவத்துல விசுவாசம் பூந்துடும். போதிட்டு சபைகளை கலங்க அடிக்கிறதும், ஊழியக்கார வேதனைப்படுத்துறதும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனா இங்கே நம்முடைய பலன், நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்குரியவர்களா இல்லாமல் அவைகளை அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவர்களா இருக்கிறது. For our weapons of our warfare are not carnal, they are strong to the pulling down of the strongholds of the enemy. அஸ்திபாரத்தோடு புட்டிங்கெறிவோம், வேரோடு புட்டிங்கெறிவோம், இருந்த இடம் இல்லாம போகும்படி செய்வோம். இதுதான் நம்முடைய பலன், தேவ பலன். பாவன் கடந்த வாரம் பார்த்தோம், உன்னை பிடுங்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பிடுங்க, இடிக்க, கட்ட, கவிழ்க்க, நாட்ட, பிசாசின் ஆதிக்கத்தை, பிசாசின் மக்களுடைய துணிகரத்தை பிடுங்க, இடிக்க, கவிழ்க்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். So no power on earth, no evil people can prevail against you. Amen. பொல்லாத ஜனங்கள் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது, நிறுத்தி நிற்க கூடாது. இந்த சபையை அழிக்கிறதுக்கு எத்தனை பிரயாசங்கள், அவர்களுக்கு வெட்கமும் தோல்வியுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையால் என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உன் முன்னின்று புறச்சாதிகளை துரத்தி போட்டார். அதுதான்
புறச்சாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம இவ்வளவு போராடும். எல்லா புறச்சாதிய ஆவிகள், பொல்லாத ஆவிகள், விக்கவத்தின் ஆவிகள் நம்மளோட மோதி 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 அது என்ன ஆகுது? த்ராஷ் டவுன் ஆகுது. ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தேன், ஏன் இவ்வளவு போராட்டம்? கர்த்தர் சொல்றாரு, ஐயோ ஆண்டவர் உணர்த்துறாரு, நம்மளை கொண்டுதான் அவளை முறியடிக்கணும், நம்மளை கொண்டுதான் அவளை மடங்கடிக்கணும். இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு அவளை முறியடித்து ஜெயம் எடுத்தால் தான் எல்லைகள் விஸ்தாரமாகும். ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சொல்றார், நான் புறச்சாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு, he is doing it. நாம செய்ய வேண்டியது என்ன? அவைகளுக்கு இணங்காமல் தேவன் பட்சத்திலிருந்து யுத்தத்தை மேற்கொண்டால் நமக்காக அவர் யுத்தத்தை முடித்து கொடுக்கிற தேவனாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் புறச்சாதிகளை முன்னின்று அந்த மயிலப்பா தெருவில் முதல் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கும்போது ஆரம்பமே போராட்டம். அப்போ எதிர இருக்கிற ஒரு அட்வொகேட் எப்போ பார்த்தாலும் நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருப்பார். அவங்க சத்தம் போடுறாங்க, அப்பப்போ போலீஸ் வந்து நிற்கும், அவங்க சத்தம் போடுறாங்க. யாராவது பிரதர்ஸ் போயிட்டு வருவாங்க. இல்லை அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மனுஷன் ஓயாமல் எங்களை தொல்லை பண்ணுறாரு, நீங்கள் பேசாமல் என்னைக்கெல்லாம் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்களே உங்களுக்கு பர்மிட் கொடுக்குறோம், நீங்கள் நடத்துங்க, நாங்கள் உங்களுக்கு பர்மிட் கொடுக்குறோம், என்னைக்கெல்லாம் மீட்டிங் இருக்குதுன்னு மாத்திரம் சொல்லுங்கள், எழுதி கொடுங்க, நாங்கள் பர்மிட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றோம். அட்வொகேட்னால போலீஸ் என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியலைங்க, இப்படி கொடுத்தா அந்த ஆள் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு ஆள் இன்னொரு கான்ஸ்டபிள் கிறிஸ்டின் அவருன்னு சொல்கிறார், என்னம்மா அவன் எதுக்கோ போட்டு பிளாஸ்ட் பண்ணுறாங்க, லவுட் ஸ்பீக்கர் போட்டு இந்த ஆள் இப்படி தொல்லை பண்ணுறாங்க, அது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்றாரு, அதனால நாங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படியா நாங்கள் சரி எழுதி கொடுக்கணுமா, பர்மிட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு புதை அரசாணிப்பாளையத்துக்காக கிளம்புவதற்காக அரசாணிப்பாளையமா இல்லை வேற ஏதோ ஒரு கிராம ஊழியம், அப்போ அரசாணிப்பாளையம் இல்லை கிராம ஊழியத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது, அந்த இடத்தையும் நான் இருக்கிற இடத்தையும் காலி பண்ணணும். அந்த அவர் சொன்னார் 1 வருஷத்துக்கு தான் கொடுத்துருந்தாங்க, அடுத்து காலி பண்ணி போகணும், வேறு இடமும் கிடைக்கல. கிளம்பும்போது இந்த வசனத்தை கர்த்தர் பேசுகிறார், உன் முன்னின்று புறச்சாதிகளை துரத்தி போட்டு உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அந்த மனுஷன், நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறேன். அந்த மனுஷன் நீர் எப்படி துரத்தி போட போகுது, என் எல்லை எப்படி விஸ்தாரமாக போகுது எனக்கு தெரியாது அப்படின்னு அரசாணிப்பாளையம் போயிட்டு சாயங்காலம் வரேன். சொல்கிறாங்க, அந்த மனுஷன் ஏதோ 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்காரு, அந்த ஏரியாவில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ வாடகை வீட்டுக்கு போகிறாரு. ஹல்லேலூயா. சரி, ஒன்று ஓவர் புறஜாதிகளை துரத்தி போட்டு அடுத்த வீடு இடம் வேணுமே, என்ன செய்யறது? அவங்க பக்கத்தில் இருந்த இடம் காலி மனையை ஒருத்தர் கட்டி எழுப்பிக்கிட்டு இருந்தார். அப்போதான் நமக்காகவே கட்டி எழுப்பின அவர் போய் கேட்டோம், அதை கொடுத்துட்டார். முன்ன இருந்ததை காட்டிலும் எல்லை பெருசு. ஹல்லேலூயா. உன் முன்னின்று புறச்சாதிகளை துரத்தி போட்டு உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவே. அவர் வாக்குத்தத்தை கொடுத்ததுதான் அது நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி அவன் ஜெபிக்கிறான். வாசிங்க திரும்பமா யாபேஸ்க்கு வருவோம். 1 நாளாகவும் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, அவன் எவ்வளவு தெளிவாய் உறுதியாய் பிடிவாதமாய் கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை கேட்கிறான் பாரு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, எல்லையை பெரிதாக்கி, எல்லையை பெரிதாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. உமது கரம் என்னோடு இருந்து, அடுத்து நான் சொல்றான், உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதா என்று அப்போ சோதித்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஹல்லேலூயா. glory to God, praise the Lord. ஹல்லேலூயா. நெகேமியா அநேக இடங்களில் அதை உறுதிப்படுத்துவான். வாசிங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், ராஜா என்னோட சொன்ன
ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்ப கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம் 13வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஆகினால்தான் யார் ஜெபிக்கிறா? யாவேஸ் ஜெபிக்கிறோம். உன்னுடைய கரம் என்னோடு இருந்து ஹல்லேலூயா என்ன செய்யுமா? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குமா? அதே வாசிங்க. இன்னொரு வசனம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து துணை நிற்கிற தேவனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே அதனாலதான் யாவேஸ் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் என்னோடு இருந்து. Hallelujah. Ensure that God's hand is upon you for sure. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கடந்த வாரம் பார்த்தோம்ல, touch of the Lord. கர்த்தருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, வாழ்க்கையில ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் பலத்த மாற்றத்தை, நன்மைக்கு ஏதுவான திருப்பத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனுமாய் இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. நம்முடைய கரம் என்னோடு இருந்து. அடுத்தது வாசிக்கணும். யாவேஸ் 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. ஆமென். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். செபிக்கிறோம். தீங்கு அநேக உலகத்தில் அதிகமான தீங்கு, அதிகமான தீமையான காரியங்கள், அதில் தேவ ஜனங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தின் மக்களுக்கு இருள், இஸ்ரவேலருக்கு வெளிச்சம். எகிப்தின் மக்களுடைய முதற் பேரான பிள்ளைகள் தலைச்சங்கள் எல்லாம் மரணடி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசல்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் கடந்து போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை தெளிக்கப்பட்டல்ல, உன்னை மீட்டு ரட்சித்திருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கார தூதன் கடந்து போவான். இந்த உலகத்துக்கு வருகிற சங்காரம், இந்த உலகத்துக்கு வருகிற அழிவுகள், இந்த உலகத்துக்கு வருகிற நாச மோசங்கள் தேவ ஜனத்தை அணுகாமல் காப்பார். வாதையும் கூடாரத்தை அணுகாது. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுடைய விசேஷத்தை அறிந்து கொள். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்திரணும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் செபிக்க சொல்லிக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆமென். உன்னை உன் குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செவி. தீங்கை எங்களை துக்கப்படுத்தாமல் எங்களை காத்துக்கொள்ளும். தீங்கை எங்களை அணுகாமல் எங்களை காத்துக்கொள்ளும். சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நீ உன்னை உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செவி. உன் சபை ஒப்பு கொடுத்து செவி. உன் தேசத்தை ஒப்பு கொடுத்து செவி. உன் பட்டணத்தை ஒப்பு கொடுத்து செவி. ஹல்லேலூயா. தீங்கு செய்வதே பிசாசி மக்களுடைய நோக்கம். இந்த ஆண்டு கர்த்தர் அவர்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
வாதையும் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய தாங்கிய பவுல் சொல்றார், கர்த்தரும் உண்மை உள்ளவராய். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. சீக்கிரமா வாசி. கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க. But the Lord is faithful, The Lord is faithful, who will establish you who will establish you and guard you and guard you from the evil from the evil one. one. He will establish you and guard you from the evil one. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க. And the Lord will deliver me from every evil work from every evil work and preserve me for for his heavenly kingdom. for his heavenly kingdom. To him be glory To him be glory forever and ever. forever and ever. Amen. Hallelujah. எல்லா தீமை நின்றும் அவர் ரட்சிப்பார். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஆமென். இந்த நிச்சயத்தை நீங்க வைத்துக் கொள்ளணும். சாசு பூதம் பாப்பா என்ன சொல்றது, அவன் பெரிதாய் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், என்ன செய்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாருங்க வாஸ்தவம். ஆமென். He is faithful. அந்த வசனங்களை வாசித்தீங்களா? He is faithful and he will protect you, preserve you from the evil one. இங்க நான் பார்க்கிறோம், அவர் எல்லா தீமையிலிருந்து ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். guard you and keep you. Hallelujah. கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்கிற வரைக்கும் அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். Amen. Hallelujah. You need to have the assurance. இந்த நிச்சயம், இந்த திட நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். இருக்கும் என்றால் சத்து கொண்டு வருகிற அசைவுகளுக்கெல்லாம் நீ அசைக்கப்பட மாட்டாய். நீ உறுதியா பிள்ளைங்க பாடுங்க, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அப்புறம் ஆண்டவரின் அடைக்கலம் நான் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. Will not be moved, will not be shaken. Hallelujah. காரணம் என்ன? அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் காப்பாற்றுகிற தேவன். அதற்கு அவர் எல்லா தீமையிலிருந்தும் ரட்சிக்கிற தேவன். Amen. தீமைனா என்ன தீமை? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகக்கூடாதபடிக்கு, என்டர் ஆகக்கூடாதபடிக்கு ஹல்லேலூயா நம்மளோட போராடுகிற தீமைகள். ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் எப்படியாவது போயிடக்கூடாது, எப்படியாவது தடை செய்யணும். போராடுறான் பிசாசு எரிச்சலோடு கூட. விசுவாசி மக்கள் போராடுகிறார்கள். ஆனாலோ அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தீமையிலிருந்து நம்மை ரட்சித்து பரம தேசத்தை அடையும்படிக்கு அவர் செய்கிறவராயிருப்பார். ஆமென். யாவேசின் ஜெபம் உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும். இந்த ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் சார்பிலே செயலாற்றுவதை நீங்கள் காண்பீர்கள். யோபுக்கு அவ்வளவு கொடிய உபத்திரவம், கொடிய பரீட்சை சாத்தான் புடவிட்டான். ஆனால் யோபு சொன்னான், முன்னால போனால் நீர் இல்லை, பின்னால பார்த்தா இல்லை, இடது பக்கம் ஏதோ கொஞ்சம் கிரிய செய்றீங்க, ஆனால் ஒழித்து கொண்டிருக்கிறீங்க, வலது பக்கம் நாம பார்க்க கூடாதபடிக்கு மறைத்திருக்கிறீங்க. ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு எவ்வளவு உறுதியா இருந்தார். அவ்வளவு இழப்பு மத்தியிலும் யோபு உறுதியா இருந்தார். நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் உறுதியா இருந்தார். அதே போல நாம் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தரை பற்றும் நம்பிக்கையில உறுதியா இருங்க, அது நமக்கு ஜெயமாக முடியும். ஆமென். ஹல்லேலூயா.